ஹே கைஸ், வெல்கம் டு குக் வித் கௌத்தி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 ஆட் பண்ணால் போதும். நீங்கள் உளுந்து கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்துக்காதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. அதோடு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 வந்து காஞ்ச மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக வதக்கக்கூடாது, ஸோ நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 4 தக்காளி பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பெரிய தக்காளி எத்தனை வேணுமோ, எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 4 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வேகத்துக்காக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மூடி வைங்க, தக்காளி வேகும். இப்போ பாருங்கள், தக்காளி தோல் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வெந்திருக்கு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த தக்காளி சாதத்துக்கு ஓவராக காரம் இருக்கக்கூடாது. காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் இந்த தக்காளி டேஸ்டெல்லாம் நல்லா தெரியும். புளிப்பு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் தெரியும். அதனால காரம் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இப்போ தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வைங்க. இந்த தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு தக்காளி சாதத்துக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுடுசோறு வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்தி அப்படியே கலந்து விடுங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கோங்க. நான் நெய் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அப்படியே எடுத்து சேர்த்திக்கிட்டு. ரைஸும் வர சூடாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ரைஸ் சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ரைஸ்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், கலர் எப்படி அட்டகாசமாக வந்திருக்கு. நம்ம எந்த கலருமே சேர்க்கல, நேச்சுரலான கலர் தான் இது. நேச்சுரல் டொமேட்டோ கலரும் லைட்டாக அந்த வரமிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்தோம், வேறு எதுவுமே சேர்க்கல. இது கூட மசாலா எதுவுமே கிடையாது. சிம்பிளாக வீட்லேயே வந்து பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம், ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம. அவ்வளோதான், ஈஸியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் தயிர் சாதமும் தான். இந்த மாதிரி தக்காளி சாதம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். தக்காளி சாதம் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.